அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இப்படி கூட சொல்லக்கூடாது, வணக்கம் முதலாளின்னு சொல்லணும். ஏன்னா தொழிலாளர் தினம், எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு ரசிகர்தான முதலாளி. அதனால் பேச்சு தொழிலாளிகள், பேச்சு முதலாளிகளுக்கு வணக்கம் சொல்கிறோம் தொழிலாளர் தினத்தில். இன்றைக்கு தொழிலாளர் தினம். உலகெங்கும் வாழ்கிற தொழிலாளர்களுடைய நலமும் தொழிலாளர் ஒற்றுமையும் ஓங்குக என்று தொழிலாளர் தினத்தில் முதல்ல மனப்பூர்வமாக வாழ்த்தணும். ஒரு முக்கியமான குறிப்பு, ஒவ்வொருவரும் தான் பார்க்கிற வேலையில் முழு ஈடுபாட்டோடும் பெருமிதத்தோடும் பார்த்தா ஒரு உழைப்பாளனுடைய வெற்றி என்ன என்பது புலனாகும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். எம்என் ராஜம் அவர்களோடு நாங்கள் மலேசியா போயிருந்தோம். அப்போது எம்ஆர் ராதா அவர்களை பற்றி பேச்சு வந்தது. எம்என் ராஜம் சொன்னாங்க, ராதா அண்ணன் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்க்க முடியாது தம்பி அப்படின்னு. என்னம்மா சொல்லுங்கன்னு. இந்த இரத்த கண்ணீர்னு ஒரு படம், அந்த இரத்த கண்ணீர் படத்தில் எம்என் ராஜம் ஒரு படியில் அந்த பாவாடை எடுத்துக்கிட்டு வேகமாக பின்னால் ஓடுவாங்க. எம்ஆர் ராதா துரத்திக்கிட்டே வருவார். ஒரு எல்லையில் எட்டி உதைக்கிற மாதிரி ஒரு சீன். அந்த சீன் எடுக்கிறப்போ எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டேன். தம்பி அது ஒரு பெரிய கதை. நான் கூட சொன்னேன், ராதா அண்ணனை நான் எப்படி எட்டி உதைக்கிறது, அதனால் வேண்டாம், இந்த சீன் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் எட்டி உதைக்க மாட்டேன், நான் மாட்டேன்னு சொன்னேன். அப்போ ராதா அண்ணன் சொன்னார், உத நீ வாங்குகிற துட்டுக்கு நீ உதைக்கணும், நான் வாங்குகிற துட்டுக்கு நான் உதப்படணும். எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலை தான் முக்கியமே ஒழிய வேலை செய்கிற மனிதனுடைய அகங்காரம் முக்கியமில்லை என்பதுதான் உழைப்பில் இருக்கிற மிகப்பெரிய வெற்றி. நான் பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கிறது முக்கியமல்ல, நான் பார்க்குற வேலை பெருசுன்னு நினைக்கணும். குரு கோவிந்த் சிங் அப்படின்னு ஒரு பெரியவர் இருந்தார். வடக்க ஒரு தெரு வழியாக போகிறார். ஒரு வீட்டு கதவை தட்டி குடிக்க தண்ணீர் கேட்டார். அந்த வீட்டு இளைஞன் வந்து தண்ணி கொடுத்தான். அப்படி தண்ணி கொடுக்கும்போது அவன் கை இப்படி கொடுக்குற அந்த கையை அப்படி பார்த்தார். தம்பி உன் கையை நீட்டுன்னார். என்னப்பா ஒரு பெண்ணின் கை போல மென்மையாக இருக்குது, உன் கை வந்து உழைச்ச கை மாதிரி தெரியலையே அப்படின்னார். இல்லைங்க, நான் உழைக்கிறதே இல்லைங்க, நான் ரொம்ப வசதியான வீட்டு பிள்ளை, அதனால் நான் உழைச்சி எனக்கு பழக்கம் இல்லை. அந்த தண்ணியை அப்படியே கீழே விட்டார். ஏன் அப்படின்னா, உழைக்காதவன் கையிலிருந்து ஒரு சொட்டு நீர் கூட நான் குடிப்பதில்லையப்பா, அது பாவத்தில் மிகப்பெரிய பாவம். அந்த உழைப்புக்கு எவ்வளோ பெரிய மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். இன்றைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டால், வெற்றியை நிர்ணயிப்பது கடின உழைப்பா நளின உழைப்பா அப்படின்னு ஒரு தலைப்பு. கடின உழைப்புங்கிறது ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற அந்த கருத்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா, இங்கிலீஷில் சொன்னால் தான் தமிழ் தலைப்புக்கே விளக்கம் புரியுது. இந்த ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறத ஒரு வரையறை டெஃபினேஷன் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு காலத்தில் கிணத்துல தண்ணி அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. தண்ணி எப்படி கீழேந்து கயிற்றுல எப்படி எடுப்பாங்க, எவ்வளோ கஷ்டம். ஒரு சின்ன ராட்னம்னு ஒன்று போட்டு அதை அப்படியே கைத்தை இழுத்து, அதாவது கிராவிடேஷனல் புல்லுக்கு ஏற்ற மாதிரியே வெயிட்டை கீழே தள்ளி தண்ணியை மேலே கூட தான் பாருங்க. ஒரு ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்கா அந்த வினாடியிலேயே மாறிவிட்டது. எப்படி இருந்தாலும் உடல் உழைப்பை போற்றுகிற, நளினமான உழைப்பையும் போற்றுகிற நல்ல நாள் இன்றைய உழைப்பாளர் தினம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். விவசாயியை பற்றி சொன்ன ஒரு பழைய கவிதை நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் படித்த காலத்தில் பாப்புலரானது. நீ சேற்றில் கால் வைப்பதால் தான் நாங்கள் சோற்றில் கை வைக்கிறோம். ஒரு வினாடி யோசிச்சு பார்த்தா அது எவ்வளோ பெரிய விஷயம். உண்ணும்போது அந்த உழைப்பை நாம் நினச்சி பார்க்கணும். இன்றைய உழைப்பாளர் தினத்தில் உழைப்பாளருக்கு நன்றி கூறி இந்த சிந்தனையை தொடங்குகிறோம். வெற்றியை நிர்ணயிப்பது கடின உழைப்பா நளின உழைப்பா என்பது தலைப்பு. முதலில் கடின உழைப்பே என்ற அணியிலே நம்முடைய பெருமைக்குரிய பேராசிரியர் சிவகாசி ராமச்சந்திரன் அவர்கள் பேச வருகிறார்கள். அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நடுவர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சொல்வேந்தர் ஐயா அவர்களே, மேடையிலும் என் முன்னாலும் வீற்றிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, ஸ்டார் விஜய் ரசிக பெருமக்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கமும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களும். நடுவர் சொன்ன மாதிரி இது தொழிலாளர் தினம். தொழிலாளர் தினத்தை சம்பந்தப்படுத்திய மிக பிரபலமான வாசகம், நாம் இழப்பதற்கு கைவிலங்குகளை தவிர வேறொன்றும் இல்லை, ஆனால் பெறுவதற்கு உலகமே இருக்கிறது. பாரதி சொன்னானே, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம். அந்த உழவும் தொழிலும் கடின உழைப்பு. அந்த உழவும் நெசவு தொழிலும் இல்லை என்று சொன்னால் நமக்கு உணவும் கிடையாது, மானமும் கிடையாது. தொழிலாளர் தினமே கடின உழைப்பாளிகளின் தினம்தான்.
சும்மா மாங்குன்னு வேலை பார்க்குறது கடின உழைப்புன்னு யாரும் பேசக்கூடாது.